இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங், ஒரு ஏஞ்சல் மெசேஜோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் என்னுடைய நன்றிகள். ஒரு வாரமும் நம்ம டேரோ ரீடிங் வழியாக இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ப்ரெடிக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு டேரோ மெசேஜ் பார்க்க போகிறோம். ஓகே, லைக் த அதர் வீக்ஸ் இந்த வாரமும் நம்ம அதை பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் பற்றி என்ன தெரியும்? ஏஞ்சல் நம்பர்ஸ் மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது? வாட் யூ திங்க் அபவுட் ஏஞ்சல் நம்பர்ஸ்? எனக்கு கட்டாயமாக சொல்லுங்கள். எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் நான் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றின மெசேஜஸை இந்த ஒரு ரீடிங்கில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? ஆல்ரைட், ஸோ இன்றைக்கி உங்களுக்காக 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் செட். ஓகே, எஸ், நான் தனியாக உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுவேன். பட் இந்த வாரம் நமக்கு எப்படி இது ஃபர்ஸ்ட் செட், இது செகண்ட் செட். நம்ம திருப்பி அதை வேறு ஒரு இது மாதிரி பண்ணணும்னு தான் இருக்கேன். we will see. ஓகே, இதை செட் 1 செட் 2 செட் 3ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலர்ஸ் வச்சிடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சூஸ் பண்ணுங்கள். இந்த கார்டுக்கு க்ரீன் கலர், இந்த கார்டுக்கு பிங்க் அண்ட் இந்த கார்டுக்கு ப்ரௌன். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். ஸோ க்ரீன் கலர் உங்களுக்கு வேணுமா, இல்லை பிங்க் கலர் வேணுமா இந்த வாரம் மெசேஜுக்காக, இல்லை ப்ரௌன் வேணுமா? நீங்கள் 2 செட் ஆஃப் கார்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் யூ ரெடி டு கோ? சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம செட் 1க்கான ரீடிங்குள்ளே போகலாம். செட் 1 க்ரீன் கலர், உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, ஹெல்ப்ஃபுல் பீப்புள். இந்த வாரம் யூ ஆர் கோயிங் டு மீட் அ லாட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல் பீப்புள். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய பேரை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அந்த உதவி பரவாயில்லையே, தக்க நேரத்தில், அதாவது உதவி கிடைக்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. இன்றைக்கி உதவிக்கு நமக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியா வழியாக உதவி கேட்கலாம். நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, தக்க நேரத்தில் நமக்கு உதவி கிடைக்குதா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? எல்லாருக்கும் எல்லா நேரமும் உதவி கிடச்சிடுறதில்ல. அதுவும் தக்க நேரத்தில் உதவி கிடைக்குதான்னா அது பெரிய விஷயந்தான். இந்த வாரம் உங்களை சுற்றி நிறைய உங்களுக்கு தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் உதவி செய்கிறதுக்கு நிறைய பேரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாயை திறந்து கேட்கணும். உங்களுக்கு வேணுங்கிற உதவியை வாயை திறந்து நீங்கள் கேட்கணும். அதுதான் நான் முக்கியமாக இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ என்ன மாதிரியான டேரோ மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லுங்க, எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் மாதிரி தான் தெரியுது. குவீன் ஆஃப் வாண்ட்ஸ். பரவாயில்ல, இந்த வாரம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ரொம்ப நிறைவான ஒரு ஸ்டார்டிங்காக தான் எனக்கு தெரியுது. குட், நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கும். யூ ஆர் கோயிங் டு பி ரியலி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இந்த வாரம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அந்த ஒரு தூண்டுதல் உங்களுக்கு வரக்கூடும். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் நினைப்போம், நம்ம இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். பட் அது எல்லாத்துக்குமே ஒரு சரியான பாதை கிடைக்குமா? நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம், பட் அது செய்கிறதுக்கான நேரமோ இல்லை கரெக்டான மனிதர்களை நம்ம சந்திக்க மாட்டோம். பட் இந்த வாரம் நீங்கள் உங்களை மட்டும் நம்பி ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. அந்த விஷயம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. மற்றவர்களை நம்பி நடக்காத விஷயங்கள் இந்த வாரம் நீங்கள் உங்களை மட்டுமே நம்பி நடக்க போகுது. அப்படியே திறந்தா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வேறு வருது உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு? இன்ஃபேக்ட் எனக்கு பார்க்கும்போது நீங்கள் உங்களை மட்டும் நம்பி பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பண வரவை கொடுக்க போகுது. யூ ஆர் கோயிங் டு பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்.
உங்களுக்கு வந்து போதும்டா, சும்மா நம்ம என்ன எப்போவுமே ஒரு ஆவரேஜான ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டோம், ஒரு போதும் இது போதும், ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டான வாழ்க்கையே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம வேறு மாதிரி வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மிக விரைவில் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஃபர்டைலாக இருக்குது. ஒரு நிலத்தை பார்த்தோன்னே, ஒரு லேண்டை பார்த்தோன்னே ஒரு விவசாயி வந்து இந்த நிலம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இதில் விளையுமா விளையாதா, அப்படியே அவர் ஆசைப்படுற இல்லை விதைக்கிற விதையெல்லாம் எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும் அப்படிலாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த கார்ட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இந்த வாரம் உங்களுடைய வளர்ச்சியில் கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருக்க போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். தப்பில்லைங்க, தப்பில்லை. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் செல்ஃபிஷாக இருந்ததே இல்லை, கிளிப்புள்ள மாதிரி இருந்திருக்கீங்க இவ்வளோ நாள். யாராவது சொல்லுவாங்க, இல்லை யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும், யாராவது என்கிட்ட இப்படிலாம் பேசினா நல்லாயிருக்கும், எனக்கு இப்படிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு மற்றவர்களை சார்ந்து இருந்த நீங்கள் இப்போ வந்து இல்லை, நான் என்னை மாற்றிக்கிறேன், எனக்கு வரக்கூடிய விஷயங்கள் எனக்கு என்னெல்லாம் வருமோ அதை நான் டெடிக்கேட்டடாக பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் இவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய டேரோவை தாண்டி உங்களுக்கு வந்து ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தீங்களா, நீ இண்டிபெண்ட்டாக பண்ணணும்னு நினப்ப, ஆனால் கவலைப்படாத, எந்த நேரத்தில் உனக்கு வந்து இவங்களாம் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நீ நினைக்கிற நேரத்தில் உனக்கு யாரோ வந்து உதவி செய்வாங்க. அது பெரிய விஷயம் தானுங்க. நிஜமாவே சூப்பரான ஒரு கார்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தனியாகவும் ஒரு விஷயத்த செய்யலாம், இல்லை நீ வந்து சேர்ந்தும் செய்யலாம் அப்படின்னு ஒரு கார்டு வருது. அதை தாண்டி இப்படி வந்தால் எனக்கு வந்து என்ன கார்டு வந்திருக்கு பாருங்கள். உனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்க போகுது, கவலைப்படாத. உன்னோட ஓவர் திங்கிங்கை வச்சு நீ கவலைப்படாத. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன தெரியுமா டைப் பண்ண போகிறீங்க, இந்த வாரம் கட்டாயமாக நான் ஓவர் திங்கிங் பண்ண போகிறது கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் டு ஓவர் திங்க். நான் வந்து எல்லாம் பார்த்துட்டேன். ஓகே, அந்த ஃபீனிக்ஸ் பறவை பார்த்துருக்கீங்களா, அப்படியே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே அடிமட்டத்துலேருந்து அப்படியே எரிச்சாலும் அது அப்படியே இட் வில் ரைஸ் ஃப்ரம் த ஆஷஸ் தெரியுமா, அந்த மாதிரி என்ன செஞ்சாலும் சரி, வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு மீ, நான் எல்லாத்தையும் தாண்டி வருவேன் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் இந்த வாரம் நான் பார்க்குறேன். நிறைய ரொம்ப கட்ஸியாக இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ரீடிங்கை பார்த்துட்டு போகிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதையும் தாண்டி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே உங்களை பற்றி நீங்கள் ஒரு தடவை கமெண்ட் பண்ணி பாருங்கள், டைப் பண்ணி பாருங்கள், யூ வில் ஃபீல் குட். நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருந்திருக்கு உங்களுக்கு, நிறைய சண்டைகள், நிறைய ஏமாற்றம், நிறைய பேர் உங்களை ட்ரிக் பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்கிறது, உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான்டா அப்படின்னும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நடந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்களே உங்களை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. யூ ஹாவ் ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். நிறைய நேரங்களில் உங்களுக்கு கனவுகளும் வந்திருக்கு. அந்த கனவுகளில் ஐயோ திருப்பி இவங்களும் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. இட் ஹேஸ் நாட் பீன் அ வெரி ஈஸி ஜேர்னி. ஓவர் திங்கிங் இருந்திருக்கு. நீங்களே அதனால உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லை இது வேண்டாம், ரொம்ப ஓவராக ஃப்ளாம்போயண்ட்டாக எல்லாத்தையும் பேசி பழகி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய நேரம் கர்மா மேலேயும் வாழ்க்கை மேலேயும் நம்பிக்கை இல்லாமல், டெசிஷன் எடுக்க தெரியாமல், கிளாரிட்டி இல்லாமல், ஒரு மாதிரி ஒரு ஹேசினஸோட லைஃப் இவ்வளோ நாள் இருந்திருக்கு. நீங்கள் அதனால் உங்களை ஐசோலேட்டும் பண்ணிட்டீங்க. தனிமையில் நான் இருந்துக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு தள்ளி இருந்துட்டீங்க. பட் இந்த வாரம் அப்படி இருக்காது. யூ ஆர் கோயிங் டு லெட் கோ. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் நல்லா வந்தது. இந்த ஒரு விஷயம் வந்தோடனே இந்த எண்ணம் தான் உன்னை தடுக்குது. இந்த ஒரு எண்ணம் தான் உன்னை அடுத்த லெவலுக்கு போகாமல் தடுக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கான்டெம்ப்ளேட் பண்ணுங்கள், உங்களே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். இது இருக்கிறனால தான் நான் வந்து எதையும் செய்யாமல், எதையும் கண்டுக்காமல், ரொம்ப டிஸப்பாயிண்டடாக மற்றவர்களோட ஒப்பீனியன்ஸ் கரெக்டாக தப்பான்னு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்கள கேட்குறது, இல்லை அவங்க முக பாவங்களை பார்க்குறது, நம்ம எதாவது சொல்லி அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்களோ, இப்படியெல்லாம் உங்கள் பாஸ்ட்டை ரீவிசிட் பண்ணி ரொம்ப குவைட்டாகிட்டீங்க. யூ ஆர் இமோஷ்னலி வெரி டவுன். எப்போ? இப்படி இருக்கிறப்போ. பட் இந்த வாரம் நீ எப்படி இருக்கணும்? உனக்கு வெளியிலேருந்தும் உதவி கிடைக்க போகுது, உனக்குள்ளே இருந்தும் அந்த சக்தி உன்னை தேடி வரப்போகுது. யூ ஆர்
going to seek a deeper meaning into your life. ஒரு வேறு பாதையை நீ நோக்கி போகணும், சந்தோஷமான பாதையை நோக்கி போகணும், உனக்கு ஒரு இமோஷ்னல் செக்யூரிட்டி கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா யூ வில் ஷைன் லைக் அ ஸ்டார். இது ஒரு மேஜர் ஆர்கானா கார்டு. ஸோ இங்கே கதை ஓட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இடமே கிடையாது. இட்ஸ் அ மேஜர் ஆர்கானா கார்டு. நீங்கள் மட்டும் மனசு வச்சா இந்த மாதிரி இந்த 3 கார்ட்ஸ் மாதிரி உங்கள் லைஃப் இருக்கணும்னு நினச்சா யூ ஆர் கோயிங் டு ஷைன் லைக் அ ஸ்டார். அப்போ அந்த ஸ்டார்னால் என்ன? இருட்டிலையும் ஒரு ஒளி. நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, ஒரு ரெனியூடு எனர்ஜி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு புதுவிதமான ஒரு ஆற்றலை நான் எனக்குள்ளே ரெக்கக்னைஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க போகுது. நீங்கள் நான் சொன்ன விஷயங்களில் முதல்ல சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா. இது தேவையில்லை. இது உங்கள் வளர்ச்சியை துண்டிக்கும், ஸ்டாப் பண்ணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை உங்களுக்காக நீங்கள் சீக் பண்ண போகிறீங்க? இந்த 3 கார்ட்ஸா இல்லை இந்த 2 கார்டா? இதுக்கு இதுதான் பதில். இதுக்கு பதிலே கிடையாது. அமைதியும் வெறுப்பும் தான் பதில். நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுறதுன்னு. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணும், இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட், ஆதரவு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆரன். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் இந்த செட் ஆஃப் கார்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம செட் 1 முடிச்சிட்டோம். இது 2வது செட். என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாமா? நீங்களும் யோசிச்சுக்கோங்க, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இந்த வாரத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கான மெசேஜ் பியூட்டிஃபுல். லுக் ஃபார் அ சைன். ஆக்சுவலி இந்த கார்டு வந்தாலே உன்னை சுற்றி நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நினைப்போம் இல்லையா, என்ன டெய்லி இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம லைஃப்பில் அப்படி என்ன இருக்குது, என்னத்தை நான் சாதிச்சிட்டேன், இப்படியெல்லாம் நம்ம நிறைய யோசிப்போம். ஆனால் இந்த கார்டு வரும்போதெல்லாம் உன் வாழ்க்கையை நான் ரீஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே இப்போ ரீஒர்க் ஆகிட்டுருக்கு. எல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் நீ அந்த சேஞ்சை கவனிக்க மாட்டேங்கிற. இன்ஃபேக்ட் நான் கார்டு ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னேன், நிறைய இன்றைக்கி ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி பேசணுன்னு. ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா? நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த ஏஞ்சல் நம்பரை நிறையா பார்க்குறீங்கன்னோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சுற்றி நிறைய சைன்ஸ் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு விதமான சைன், ஐ எம் தேர். நீங்கள் நினைக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு நம்பர் ஃப்ளாஷ் ஆகலாம். இந்த வாரம் ப்ராபப்ளி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் தேடுற ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தையை யோசிச்சு வச்சுக்கிட்டு இந்த வாரம் முழுக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வார்த்தையை நான் இந்த நேரத்துக்குள்ளே பார்த்துடணும், இன்னைக்குள்ளே பார்த்துடணும், இல்லை நாளைக்குள்ளே பார்த்துடணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வார்த்தையெல்லாம் உங்கள் கண்ணில் படும்னு நான் நம்புகிறேன். இல்லைனா இந்த கார்டு வராதுங்க. திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் கார்டு அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் அ சைன். ஏதோ ஒரு வகையில் நான் உன் கூட தான் இருக்கேன், உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குது, நீ கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேஷுவலாக உங்கள் காதில் யாரோ ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தெரியல, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இந்த வாரம் முழுக்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். 2 of Swords. சரியான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம். ஆல்சோ இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் லைஃப்பில் ஒரு சில இடங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். காம்ப்ரமைஸ்னால் நம்ம தகுதிக்கு, அதாவது இவ்வளோதான் என்னால் முடியும், அதுக்கு மேலே முடியாதுன்ற அளவுக்கு இல்லை. பட் எந்த இடத்துலையுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலையோ, எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு நீங்களே காரணமாக இருக்கீங்களோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உனக்கு நிறைய சயின்ஸ் கிடைக்கிது, உனக்கு நிறைய ஆதரவு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கிடைக்கிது. ஆனால் நீ தான் அதை நோட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்றத தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். ஒரு சில விஷயங்கள் தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வாரம் அமையும். ஏன்னா நீங்கள் இமோஷ்னலாக டெசிஷன் எடுக்கணுமா, லாஜிக்கலாக எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய இமோஷன்ஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
என்ன மாதிரி இமோஷனில் நீங்கள் இப்போ இருக்கீங்க, இதுக்கு என்ன மாதிரியான முடிவு எடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டிய வாரம் இந்த வாரமாக இருக்க போகுது. அண்ட் பல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடுமோ, நீங்கள் தான் யோசித்து சொல்லணும். பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய வாரமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பிரச்சனையே வெளியிலேருந்து இல்லை, உங்ககிட்ட இருந்து தான். அந்த மனக்கவலை நம்மளையே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் தெரியுமா, அந்த மனக்கவலை உங்ககிட்ட நிறையா இருக்குது. பட் ஆனால் உங்ககிட்ட என்ன ஒரு பெஸ்ட் திங்னா, யூ ஆல்வேஸ் லேர்ன். திருப்பி ஓகே இப்படி பண்ணால் இப்படி பிரச்சனையாது, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது, நம்ம இப்படியே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு உங்களை அடுத்தடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்கள் தயாராக்கிக்கிட்டே இருக்கீங்க. எஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தீங்களா, யூ ஆர் ஆல்வேஸ் ரெடிங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ரெடி. ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்கீங்க, ரொம்ப அடுத்த என்ன. அதனால தான் அவங்களுக்கு டெசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களால இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவோட ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த என்ன சீக்கிரம் போர் அடிச்சிருங்க உங்களுக்கு ஒரு ரிலேஷன். இதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியே ஆகணும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு முடிவாகட்டும், இல்லை ஏதோ ஒன்று ஏதுனாலுமே உங்களால் அதை ரொம்ப நாள் தக்க வச்சுக்கலாம் முடியாது. சீக்கிரமாக உங்களுக்கு போர் அடிச்சிடும். இது என்னது இது இப்படி இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்த விஷயத்துக்கு உங்களுக்கு போயிட்டே இருக்க தோணும். பிகாஸ் யூ ஆர் வெரி க்ரியேட்டிவ், ரொம்ப பேஷனட். நீங்கள் எப்படி சொல்கிறது, ஆனால் ஒன்றுங்க, இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. நான் முதல்லையே அதை சொல்லியிருக்கணும், ஆனால் இப்போ தான் இந்த கார்டு வந்தது. இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் உங்களை பற்றியும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உகந்த வாரமாக அமைய போகுதுன்னு நான் பார்க்குறேன். உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, பொறுமையாக இருங்க. எல்லாத்துலேயுமே நேற்று இப்படி நடந்தது, முந்தா நேற்று இப்படி நடந்தது, அதை போட்டு நீ 10 நாள் முன்னாடி இப்படி பண்ணல, நீ 14 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணல, அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இப்படி பண்ணல, அதுதான் இந்த கார்டில் வந்தது. ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப அன்னைக்கு இப்படி நடந்தது, முந்தா நேற்று இப்படி நடந்தது, அதான் அந்த மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் ஒரு விஷயம், அதை ஃபாலோ பண்ணலான்னு இல்லை, எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுடைய எனர்ஜி லாஸுக்கான காரணமே உங்களுடைய மனசு தான். மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி யோசிங்க. அண்ட் யூ ஆர் அ வெரி க்ரியேட்டிவ் பர்சன். உங்களுக்கு என்ன ரொம்ப க்ரியேட்டிவாக வரும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமா, டான்ஸ் ஆட பிடிக்குமா, கவிதை எழுத பிடிக்குமா, கதை எழுத பிடிக்குமா, போயம்ஸ் படிக்க பிடிக்குமா? அப்படியே பார்க்கும்போது இந்த கார்டு அப்படியே திரும்பிச்சு. ஜஸ்டிஸ் கார்டு எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு கார்டு அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்களா, இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், மனசில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கராக வரப்போகிறீங்க. உனக்கு தேவையான ஜட்ஜ்மெண்ட் உனக்கு கிடைக்க போகுது. உனக்கு தேவையான ஜஸ்டிஸ் உன் வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது, இது இந்த நேரத்தில் நடக்கும். ஏன்னா அப்போ இது நடந்தது, அதுக்கான பதில் தான் இது அப்படின்னு நீங்களே உங்கள் லைஃப்பை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப ஃபேராக என் லைஃப் இருக்குது, நான் தான் அதை கவனிக்காமல் வேறு எதுவெல்லாம் யோசிச்சுட்டேன், வேறு எதுலேயோ கவனம் செலுத்திக்கிட்டேன், என்னை பற்றி யோசித்து நானே என்னை கவலைப்படுத்திக்கிட்டேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்க போகுது. நிறைய உண்மைகள் உங்களுக்கு வெளிவரப்போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். இந்த வாரம் நிறைய உண்மைகள் உங்களுக்கு புலன்படும். லாட் ஆஃப் குட் திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு see. அண்ட் நீங்கள் லீகலாக ஏதாவது போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக கரெக்டான ஒரு ஆளாக பார்த்து நீங்கள் உங்கள் லீகல் அட்வைஸை சீக் பண்ணுங்கள். கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருங்க. இமோஷ்னலி மென்டலி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். உங்கள் கார்டு ஃபுல்லாகவே பேலன்ஸ் தான். அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு சைன் ஏதோ டக்குன்னு முடிவெடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நின்று முடிவெடுங்க. அதுதான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பாருங்கள், டக்குன்னு நமக்கு 2 மேஜர் ஆர்கானா கார்டு வருது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் படிக்க ஆரம்பிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. ஆன்மீக பாதையில் போகிறது ஒன்றா இருந்தாலும் ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு கைடன்ஸ் தேடி நூல் பிடிச்சு போக ஆரம்பிப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த குட் நியூஸ் ஒரு கைடன்ஸையும் தேடி போக வைக்கும். இது தானாக விழுந்த கார்டு. ஓகே, இதை பற்றி நம்ம பேசுவோம். பட் ஏதோ ஒரு கைடன்ஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கைடன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு கொடுக்க போகுது.
அந்த கைடன்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மற்றவர்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் நீ இதை ட்ரை பண்ணிப்பாரு, அதை ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ண வைக்க போகிறீங்க. இந்த கார்டு தானாக வந்தது. இந்த கார்டு பார்க்கும்போது யூ நீட் ரெஸ்ட், யூ நீட் அ பிரேக். இந்த வாரம் உங்களால் எல்லாருக்கும் மோஸ்ட்டாக இப்போ எல்லாருக்குமே வெக்கேஷன் தான். எங்கேயாவது உங்களால் ஒரு பிரேக் எடுக்க முடிஞ்சால் ஒரு நாள் பிரேக்காவது எடுங்க. மனசுக்குள்ளே நிறைய அமைதி வேணும், உங்கள் மனசுக்கு அமைதி வேணும், அதுதான் சொல்கிறேன். திஸ் இஸ் அ பீரியட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதுதான் எனக்கு தோணுது. அதுக்கு தான் உங்களுக்கு சயின்ஸ் கண்டினியூஸாக தெரிஞ்சிட்ருக்கு. ஏதோ ஒரு ஏஞ்சல் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். நிறைய இமோஷன்ஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டு ஃபீல். பட் பிரச்சனை வெளியில் இல்லை, பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் மனசில் தான் இருக்குது. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ், அதை தான் நான் சொல்ல போகிறேன். லுக் ஃபார் த சைன்ஸ் அண்ட் சீக் ஹெல்ப் இஃப் ரிக்வயர்ட். ஓகே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். இந்த வாரம் எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஹவு ரெடி ஆர் யூ அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பர்சனல் ரீடிங். ஆல்சோ இந்த ரீடிங்ஸை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலர் பெண்ணை தான் சூஸ் பண்ணியிருந்தீங்களா? இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாமா? டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வாரம் எல்லாமே நல்லா அமைய போகுது. பட் ஏஞ்சல் மெசேஜ் டாரோ ரீடிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? வெல்கம். வாவ், லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உன்னோட கட் ஃபீல நம்புங்க. அதாவது ஒரு விஷயம் பண்ணும் போதே நமக்கு தோணிரும், இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது, இதை பண்ணலாம், இதை பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம மனசுல ரொம்ப ரொம்ப கிளியராவே பல விஷயங்கள் நமக்கு தோண ஆரம்பிச்சிரும். நம்ம தான் கவனிக்கிறது இல்ல, நம்மளையே நம்ம திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நம்மளையே நம்ம ஏமாத்திப்போம். அத கவனிச்சிருக்கீங்களா? வேண்டாம், இதை செய்யாத அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஆனா சில நேரத்துல நம்ம அன்பு, பாசம், இந்த இமோஷனல் கோஷன்ட் வந்து என்ன பண்ணும், வேண்டாம், ஆஹா இதை நான் திருப்பும் போதே இந்த கார்டு வந்துருச்சு, இதுக்கு நான் வரேன், ஸ்மார்ட்டான கார்ட்ஸ், இதுக்கு நான் வரேன், பட் அதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி பேசிடணும் இல்லையா? சோ நம்ம அன்பு, பாசம், இது கண்ணை மறைக்குது, அது கண்ணை மறைக்குதுன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம இன்ட்யூஷனை நம்ம நம்புறது இல்லை. சோ நிறைய விஷயங்கள்ல நம்மளே போய் மாட்டிப்போம், அதெல்லாம் நடக்கிறது உண்டு. பட் இந்த வாரம் நீங்க நம்ப வேண்டியது உங்களுடைய இன்ட்யூட்டிவ் பவர். எல்லாருக்குமே இது இருக்குங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு ஏத்த மாதிரி இந்த கார்டே தானா வந்தது. ஹெர்மிட் கார்டு வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஞானம், ஒரு ஞானத்தை தேடி போற ஒரு மனநிலை, ஒரு கைடன்ஸ். உனக்கு தேவையான எல்லாமே உன் மனசுக்குள்ள இருக்கு, உன்னோட இதயத்துக்குள்ள இருக்கு, உன்னுடைய எண்ணங்கள்ல இருக்கு. எல்லாருக்கும் லைஃப் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவங்கள், எல்லாமே ரூட்டை மாத்துன்னு அப்படி போய் இப்படி வந்து, இப்படி போய் அப்படி வந்து எல்லாமே இருக்கும். நீ தேட போற இந்த வாரம் முழுக்க ஏதோ ஒரு தேடல் உங்களுக்கு அமையும். அந்த தேடல் வந்து நீ நிஜமாவே யாரு, உன்னுடைய இன்டர்னல் ஸ்ட்ரென்த் என்ன, உன்னுடைய வில் பவர் என்ன, உன்னுடைய கண்ட்ரோல் என்ன. ஒரு வார்த்தைக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கு. உன்னுடைய கண்ட்ரோல் என்ன, உன்னோட பொறுமையுடைய அளவு என்ன அப்படின்னு உங்களை பத்தியே நீங்க கண்டுபிடிக்க கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையக்கூடும். இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய நேரங்கள்ல நமக்கே நம்ம யாருன்னு தெரியறது இல்லை. அதனாலதான் நம்ம நிறைய தவறுகள் பண்ணிடுறோம், இல்ல இமோஷனலா ஏமாந்துடுறோம், மற்றவர்கள் நம்மள வந்து ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்மளே பிஹேவ் பண்றோம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் நமக்கு நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டா மற்றவர்கள் கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம், நம்ம கிட்டையும் மற்றவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்லயே அவங்க வந்து நம்மள வந்து கேஜ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய பார்வைகளே அவர்கள் மேல மாறக்கூடும். சோ இந்த வாரம் உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்க நம்புறதுக்கான காரணம், யூ ஆர் கோயிங் டு திங்க் மோர் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் திங்க் லெஸ் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க். மற்றவர்கள் பற்றிய எண்ணம் ரொம்ப கம்மியா இருக்க போகுதுன்னு பாக்குறேன். அப்படி இருந்தா
பாருங்க, நீங்களே பாருங்க என்ன மாதிரியான கார்டு. ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கிளாரிட்டி தாங்க உங்களுக்கு வேணும். இந்த மென்டல் கிளாரிட்டி தான் வேணும். ஒன்ன முதன்மைப்படுத்தி மற்றவர்களை தள்ளி வை. மத்தவங்க எப்பவுமே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு கமெண்ட் அடிச்சுட்டு தான் இருக்க போறாங்க. ஓகே, நீ அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கை, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை நீ எடுத்துட்டு போனா அந்த கிளாரிட்டி தான் உனக்கு. இதுதான் ஆஹா மொமெண்ட். இதுதான் உனக்கு வேணும். யூ வில் வின் ஒன்லி வித் கிளாரிட்டி. தெளிவில்லாத எந்த ஒரு விஷயமும் இந்த வாரம் உங்களுக்கு சுகமோ வெற்றியோ தராது. கிளியரா சொல்லிடுறேன். உங்களுக்கு சுகம், வெற்றி இதெல்லாம் வேணும்னா இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டியது கிளியரா ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறது. உங்க முடிவு தான் இந்த வாரம் உங்களுக்கு மிக முக்கியமா அமைய போகுது. தெளிவா சிந்திச்சு முடிவெடுங்க. டேக் த ரைட் டெசிஷன்ஸ் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க உங்களுடைய முடிவுகள்ல தான் இருக்கு. அண்ட் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு மற்றவர்களை சிந்திக்காம எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுமே உங்களுக்கு பாசிட்டிவா அமையும் அப்படின்றதற்கான ஒரு அத்தாட்சி தான் இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் கார்டு. சான்ஸே இல்லைங்க. ஏஸ் கார்டுலாம் வருதுன்னா அது ஒரு சூப்பர் கார்டு. நான் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐ யூ ஃபீலிங் ட்ராப்ட்? ஏதோ எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? இல்லை, உங்க கார்டை பார்த்தா, கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது எங்கேயோ மாட்டிக்கிட்டேன், தெரியாம மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது தோணுது. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இஃப் தட் இஸ் யுவர் தாட். வாவ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார்டுன்னு சொல்றதை விட நம்மள யோசிக்க வைக்கக்கூடிய கார்டு. ஏன்னா இது உங்களுக்கு லேர்னிங்கா கொடுக்கும். ஒரு ஒரு குட் நியூஸ கொண்டு வந்து அந்த நியூஸ நீ எப்படி பயன்படுத்த போற அப்படின்றத கவனிக்கக்கூடிய ஒரு கார்டு தான் இந்த கார்டு. அதாவது வாழ்க்கை அனுபவங்கள், வாழ்க்கை பயணம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதுல அந்த மாதிரி ஒரு கார்டு தான் இது. உனக்கு ஒரு விஷயத்த கொடுத்து அந்த விஷயத்த நீ எப்படி பயன்படுத்துற அப்படின்றத இந்த பிரபஞ்சம் கவனிக்க போகுது. அதுதான் இந்த கார்டு. ரொம்ப அழகான ஒரு கார்டு. பட் இந்த வாரம் நீங்க யார் மேலயும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ண போறது கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். யார பத்தியும் காசிப்பும் பண்ணாதீங்க, ஜட்ஜ்மெண்ட்ஸும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருதா, அந்த குட் நியூஸ அதோட நிறுத்திக்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நிறைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நான் பாக்குறேன். இந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு உங்க குடும்பம் சார்ந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களா இருக்க போகுது. சோ ஜென்ரலாவே யார் யார எப்படி எப்படி மதிக்கணும் அப்படின்றத இந்த வாரம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபேமிலி வழியா ஏதோ இல்ல ஃபேமிலியில இருக்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நீ கவலைப்படாம நீ பண்ணு அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. கோ ஹெட், டூ இட். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்க பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. 2 பென்டக்கிள் கார்ட்ஸ் வந்திருக்கு. சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணலைன்னா அது என்ன அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி சொத்து பிரச்சனை அதெல்லாம் இருக்குன்னா கவனம். கிளியரா இருக்கிற வரைக்கும் எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு கிளாரிட்டி கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு தேவை ஒரு கிளாரிட்டி. அகேன் பாருங்க, பென்டக்கிள் கார்டு, 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்க பணத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பண விஷயத்துல நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பேலன்ஸை நீங்க கிரியேட் பண்ணணும். உங்க பணத்துக்கான செக்யூரிட்டியை நீங்க தான் அச்சீவ் பண்ணணும். யாருமே உங்க பணத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம கையில ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கோ மிஸ்யூஸ் பண்றதுக்கோ தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரம் ரொம்ப பொசசிவா இருக்காதீங்க. அதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவரவர்களுக்கு தேவையான ஸ்பேஸை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் அங்க இருப்பீங்க, அவர்களும் வளருவாங்க. ஓகே, அண்ட் எல்லாமே ஃபேரா இருக்கணும். நான் கரெக்டா இருக்கேன் அதனால எல்லாரும் கரெக்டா இருக்கணும், இதெல்லாம் நினைக்காதீங்க. யாருமே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க இதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுடைய growthல மட்டும் நீங்க ப்ரோக்ரஸ் பண்றீங்களா அப்படின்றத நினைக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். அண்ட் நீங்க கமிட்டடா ஒரு விஷயம் பண்ணும்போது 200%ங்க யூ வில் அச்சீவ் சக்சஸ். நல்லா இருக்கும் உங்க கார்ட்ஸ். ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு உங்க கார்ட்ஸ். ரொம்ப ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு உங்க கார்ட்ஸ. இந்த கார்ட்ஸ் நீங்க எவ்வளவு பெனிஃபிஷியலா உங்களுக்காக பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்றதுலதான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. பண விஷயத்துல டபுள் ட்ரிபிள் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையில ரொம்ப தெளிவா கிளியரா இருங்க.
கிளியரா ஒரு விஷயத்துல இருந்துட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கான வாரம். உங்க மனசு சொல்றத, உங்க எண்ணங்கள் சொல்றத மட்டும் கேளுங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா வாட் டு டூ, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு நெருங்கினவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.